C++ ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் லுக். ஒரு C++ ப்ரோக்ராம் வந்து எப்படி இருக்கும், என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் எடுத்துருக்கோம். இந்த சாம்பிள் ப்ரோக்ராமில் வந்து பேசிக் எலமெண்ட்ஸ் C++ ப்ரோக்ராமோட பேசிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகிருக்கு, இன்க்ளூட் ஆகிருக்கு. இப்போ இந்த ப்ரோக்ராம் இதில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++ அப்படிங்கிறது. இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++. இந்த அவுட்புட்டை வந்து நமக்கு இந்த C அவுட்டுங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து தந்திருக்கு. இதில் வந்து இந்த சாம்பிள் ப்ரோக்ராமில் எல்லா பேசிக் எலமெண்ட்ஸ் C++ ப்ரோக்ராம்ஸில் ஒரு C++ ப்ரோக்ராம்னா என்னென்ன பேசிக் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கணுமோ அது அவ்வளவுமே இதில் இருக்குது. இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். C++ ப்ரோக்ராமில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து என்னது, எதில் ஸ்டார்ட் ஆகி 2 ஸ்லாஷ். இது வந்து கமாண்ட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து என்னது, கமாண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த கமாண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து 2 ஸ்லாஷ் வச்சு பிகின் பண்ணியிருக்கோம். மல்டி லைன் ஆஃப் கமாண்ட்ஸ்னா ஸ்லாஷ் ஸ்டார்ல இருந்து ஆரம்பிச்சு என்னென்னனாலும் கொடுத்துக்கலாம், எத்தனை லைன்ஸ்னாலும் இதாகிக்கலாம். முடியும் போதும் ஸ்டார் ஸ்லாஷ்ல முடியும், முடியும் போதும் ஸ்டார் ஸ்லாஷ்ல முடியும். இது சிங்கிள் லைன் கமாண்ட், இது மல்டிபிள் லைன் கமாண்ட். இது வந்து என்னது, கமாண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த கமாண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கம்பைலர் என்ன செய்யாது, எக்ஸிக்யூட் பண்ணாது, இக்னோர் பண்ணிடும். இது வந்து என்னது பர்பஸுக்கு தான், யூசரோட பர்பஸுக்கு தானே தவிர சிஸ்டத்துக்கு எந்த வித இதுவும் கிடையாது. அதனால என்ன செஞ்சிடும், கம்பைலர் வந்து இக்னோர் பண்ணிடும். நெக்ஸ்ட் இன்க்ளூட். நெக்ஸ்ட் இன்க்ளூட். ஒவ்வொரு C++ ப்ரோக்ராமும் இன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் பிகின் ஆகிருக்கும். ஒவ்வொரு C++ ப்ரோக்ராமும் இன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் என்ன ஆகிருக்கும், பிகின் ஆகிருக்கும். இப்போ இதில் நான் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு, ஹேஷ்ங்கிற சிம்பிள். ஹேஷ்ங்கிற சிம்பிள். இந்த ஹேஷ்ங்கிற சிம்பிள் வந்து எது இன்க்ளூட் வந்து பிகின் ஆகிருக்கும். இன்க்ளூட் வந்து இந்த ஹேஷ்ங்கிற சிம்பிளை வச்சு தான் பிகின் ஆகிருக்கும். இந்த ஹேஷ் என்ன மீனிங் பண்ணுதுன்னா ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ். இதை என்ன சொல்லுவோம், ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ்னு சொல்லுவோம். அதாவது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, கம்பைலேஷனுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராசஸ் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து என்ன செய்யுது, இன்ஃபார்ம் பண்ணுது இந்த ஹேஷ். இப்போ இந்த இதுல அடுத்து வந்து என்ன நம்ம பார்க்க போறோம், வந்து இன்க்ளூட்ல ஐஓ ஸ்ட்ரீம் பார்க்க போறோம். ஐஓ ஸ்ட்ரீம் ஏன்னா சம்திங் இந்த ஐஓ ஸ்ட்ரீமை வந்து நம்ம என்ன செஞ்சாக வேண்டியது இருக்கு, கம்பைல் பண்றதுக்கு முன்னாடி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நான் எது சொல்லியிருக்கு, இந்த ஹேஷ்ங்கிற சிம்பிள் வந்து நமக்கு சொல்லியிருக்கு. இது ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ். இந்த ஐஓ ஸ்ட்ரீமை வந்து இது எல்லாத்தையும் நம்ம கம்பைல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சாகணும், இதை ப்ராசஸ் பண்ணியாகணும். இந்த ஐஓ ஸ்ட்ரீம் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஐஓ ஸ்ட்ரீம்ங்கிறத வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோ, ஐஓ ஸ்ட்ரீமை இன்க்ளூட் பண்ணிக்கோ, ப்ரோக்ராம்ல ஐஓ ஸ்ட்ரீமை இன்க்ளூட் பண்ணிக்கோ. இந்த ஐஓ ஸ்ட்ரீம் வந்து என்ன ஃபங்க்ஷனாலிட்டிக்காக இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்புட் அவுட்புட்டுக்கு. இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் எது, இந்த ஐஓ ஸ்ட்ரீம் இருந்தா தான் நம்மளால என்ன செய்ய முடியும், இன்புட்டையோ அவுட்புட்டையோ என்ன செய்ய முடியும், ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த ஐஓ ஸ்ட்ரீம் என்னென்ன இருக்குன்னா, இந்த சிஇன் வந்து இன்புட்டுக்குள்ளது, நம்ம முன்னாடியே பார்த்துக்கோம். சி அவுட் வந்து அவுட்புட்டுக்குள்ளது. இதை பத்தி உள்ள டெஃபினேஷன், இந்த இதுக்குள்ள மெம்பர் ஆப்ஜெக்டோட டெஃபினேஷன் எல்லாமே எதுல தான் இருக்கும், இந்த ஐஓ ஸ்ட்ரீம்ங்கிற ஹெடர் ஃபைல்ல தான் இருக்கும். அதை நீ இன்க்ளூட் பண்ணிக்கோ. அப்ப அதை இன்க்ளூட் பண்ணா தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா, சி அவுட்டோ சிஇன்னையோ நம்மளோட ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண முடியும். இதை இன்க்ளூட் பண்ணாம நம்ம விட்டோம்னா நமக்கு என்ன வரும், எரர் மெசேஜ் வரும். சிஇன் சி அவுட்டை யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், ஐஓ ஸ்ட்ரீமை இன்க்ளூட் பண்ணலைன்னா எரர் மெசேஜ் வந்து வரும். நெக்ஸ்ட் யூசிங் நேம்ஸ்பேஸ் எஸ்டிடி. யூசிங் நேம்ஸ்பேஸ் எஸ்டிடி இது என்ன செய்யுதுன்னா, கம்பைலருக்கு வந்து ஸ்டாண்டர்ட் நேம்ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. ஸ்டாண்டர்ட் நேம்ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. அப்ப நேம்ஸ்பேஸ்னா என்னன்னு பார்ப்போம். நேம்ஸ்பேஸ்னா இது வந்து ஒரு நியூ கான்செப்ட். ANSI C++ ஸ்டாண்டர்ட்ஸ் கமிட்டி வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன செய்யும்னா, நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணக்கூடிய ஐடென்டிஃபையர்ஸ், அதாவது கிளாஸ், ஆப்ஜெக்ட், வேரியபிள், இதுக்கெல்லாம் நேம் வச்சுப்போம்ல, அதை எல்லாத்தையும் என்ன செய்யும், கலெக்ட் பண்ணும். இதனால என்ன, இந்த கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுனால நமக்கு என்னன்னா, பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது நேம் கான்ஃபிளிக்ட் வராம என்ன செஞ்சுக்கலாம், இந்த நேம் ஸ்பேஸை யூஸ் பண்றதுனால என்னென்ன நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்றோமோ அந்தந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ள அந்தந்த ஐடென்டிஃபையர்ஸ் வந்து என்ன ஆகிக்கிறோம், நம்ம அதுக்குள்ள மட்டுமே வச்சுக்கலாம். அதனால என்ன வராது, நேம் கான்ஃபிளிக்ட்ஸ் வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல வராது. நெக்ஸ்ட் C++ ப்ரோக்ராம் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். C++ ப்ரோக்ராம் வந்து என்னது, கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இதுல நமக்கு ஒவ்வொரு C++ ப்ரோக்ராமும் மெயினுங்கிற ஃபங்க்ஷன்ல இருந்து தான் என்ன ஆகணும்,
இருந்தாலும் மெயின்ங்கிற ஃபங்க்ஷன்ல இருந்து எக்ஸிகியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். மெயின்ங்கிற ஃபங்க்ஷன் கண்டிப்பா நமக்கு இருந்தாலும் இதுதான் இங்க இருந்து தான் என்னது ஒர்க் ஆகும், எக்ஸிகியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க இருந்து தான் எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா எதை எக்ஸிக்யூட் பண்ணும்? எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்லாம் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கணும். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கணும். இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கணும்னா நமக்கு இந்த ஓபன் க்ளோஸ் இந்த செட் பிராக்கெட்டுக்குள்ள இந்த செட் பிராக்கெட்டுக்குள்ள உள்ளதுதான் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் என்ன செய்யும்? ப்ரோக்ராம் வந்து கம்பைலர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அப்ப எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா எது? நமக்கு இந்த ரேஸுக்குள்ள உள்ளது. நமக்கு இங்க சி அவுட் ரிட்டனும். இதுதான் பிளாக் ஆஃப் கோடுன்னு சொல்றோம். இதான் ஒரு பிளாக். இது ஒரு பிளாக், ஒரு ஓபன் க்ளோஸ் இருக்கிறதுனால ஒரு பிளாக் ஆஃப் கோட். நெக்ஸ்ட், எவ்ரி ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் எண்ட் வித் செமிகோலன். ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்டும் லாஸ்ட் இது வந்து என்னதா இருக்கணும்? செமிகோலனா இருக்கணும். இப்போ வந்து பார்த்தோம்னா சி அவுட்ல செமிகோலன், ரிட்டன்ல செமிகோலன். அப்ப ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் வித் மஸ்ட் டெர்மினேட் வித் எ செமிகோலன். ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்டோட லாஸ்ட் இது வந்து என்னதா இருக்க முடியணும்? லாஸ்ட் கேரக்டர் செமிகோலனா தான் இருக்கணும். நெக்ஸ்ட், சி அவுட் வெல்கம் டு சி ப்ரோக்ராமிங் இன் C++. இது என்ன செய்யும்னா ஒரு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++ ஸ்கிரீனுக்கு என்ன செஞ்சிடும்? அப்படியே அனுப்பிடும். இப்போ ரிட்டர்ன் 0 வந்து ரிட்டர்ன் வந்து ஒரு கீவேர்டு. இது வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். நமக்கு இங்க வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்து இங்க என்ன கொடுத்துக்கோம்? இன்டர் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இங்க 0ங்கிறத ரிட்டர்ன் பண்ணுது. C++ ப்ரோக்ராமிங் ஃபர்ஸ்ட் லுக் எண்ட்.